ஸ்ரீ அக்னி புராணம் 33ஆம் பகுதி. ராஜ தர்மம் ராஜநீதி. ராஜதர்மம் ராஜநீதி குறித்த விவரங்கள் திருக்குறள், அர்த்த சாஸ்திரம் ஆகிய நூல்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளன. இங்கே அக்னி புராணத்தில் கூறியவற்றுள் முக்கியமான சில இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன. மன்னன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. அவனது குறிக்கோள் நாட்டு நலனை குறித்தே இருக்க வேண்டும். அரசன் தன் தர்மத்தில் பிறழாது நீதி நெறி வழுவாமல் ஆட்சி புரிய வேண்டும். அரசன் பட்டத்திற்கு வந்த 1 வருடம் கழித்தே பட்டாபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும். தனக்குரிய மனைவி, அமைச்சர், ராஜகுரு ஆகியவர் சாஸ்திரங்கள் கற்றுணர்ந்தவர்களாகவே கொள்ள வேண்டும். ராஜகுரு மன்னனையும் பட்டத்தரசியையும் எள் அரிசி தலையில் தேய்த்து மங்கள ஸ்நானம் செய்வித்து ஜெய விஜயீ பவ என்ற முழக்கத்துடன் அரியாசனத்தில் அமர்த்த வேண்டும். ராஜ்யாபிஷேகத்திற்கு, அதாவது மகுடாபிஷேகத்திற்கு முன் இந்திர சாந்தி என்னும் யாகத்தை செய்து வைக்க வேண்டும். பிராமண மந்திரி தங்க குடத்தில் நெய் நிரப்பி வந்து அபிஷேகம் செய்விக்க வேண்டும். க்ஷத்ரியனாகில் வெள்ளி குடத்தில் மோர் கொண்டும், வைசியனாகில் செப்பு குடத்தில் தயிர் கொண்டும், மற்றவர் மண் குடத்தில் நீர் ஏந்தியும் முறையே கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு திசைகளிலிருந்து அரசனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அடுத்து குரு புனித குட நீரை அமைச்சர், அதிகாரிகள் தலை மீது தெளிக்க வேண்டும். பின்னர் பல பொருள்களை அவற்றுக்கேற்ற மந்திரங்கள் கொண்டு அபிஷேகம் செய்விக்க வேண்டும். மகுடாபிஷேகம் சாஸ்திர முறைப்படி செய்து வைக்க வேண்டும். படைகளுக்கு பிராமணன் அல்லது சத்திரியனை தளபதியாக்க வேண்டும். நற்குணம் நல்லொழுக்கம் உள்ளவர்களையே அதிகாரிகளாக நியமிக்க வேண்டும். சிறந்த அறிவாளி, பேச கற்றவர்களை தூதுவனாக நியமிக்க வேண்டும். மெய்காப்பாளர்கள் வலுவுள்ள திறமையுள்ள ஆயுதபாணிகளாக இருக்க வேண்டும். இரத்தினங்களின் மதிப்பு அறிந்தவர், நாணயமானவரை கருவூல அதிகாரியாக நியமிக்க வேண்டும். அதேபோல் அரண்மனை வைத்தியர், குதிரை, யானை காப்பாளர்கள் அந்தந்த வித்தையை கற்றுணர்ந்து அனுபவம் மிக்கவராக இருக்க வேண்டும். அந்த புறத்தில் பெண்களையே பணிப்பெண்களாக நியமிக்க வேண்டும். ஆங்காங்கு பல துறைகளில் பல நாடுகளில் ஒற்றர்களை நியமித்து ஆட்சி நன்கு அமையுமாறு செய்ய வேண்டும். நாட்டு பாதுகாப்பு விஷயத்தில் மிக்க கவனம் செலுத்த வேண்டும். 6 வித அரண்களை அரசன் பெற்றிருக்க வேண்டும். தனுர் துர்க்கம், மகி துர்க்கம், நர துர்க்கம், அக்ஷ துர்க்கம், அப்பு துர்க்கம், கிரி துர்க்கம். இவை நில அரண், நீர் அரண், காட்டு அரண், மலை அரண் ஆகியவை. ஆலயங்களை நன்கு பராமரிக்க வேண்டும். 6இல் 1 பங்கு வரி வசூலிக்க வேண்டும். தவறு செய்பவர்களை கண்டறிந்து தவறுகள் நடவாமல் மக்கள் சாந்தியுடன் வாழ மன்னன் அடிகோல வேண்டும். ஒரு மன்னனின் ஆட்சி நிலையாக இருக்க மன்னனது திறமை, தேர்ச்சி உடைய மந்திரிகள், வளமுள்ள நகரங்கள், அரண்கள், கடுமையான தண்டனை, பிற நாட்டவரிடம் நட்பு ஆகியவை மிகவும் அவசியம். அரசன் சூரியன் போன்ற ஒளியும் சந்திரன் போன்ற குளிர்ச்சியும், குற்ற விசாரணையில் தருமர், துன்பம் நீக்குவதில் அக்னி தேவன், ஏழைகளுக்கு வழங்குவதில் வருணன், மக்களை காப்பதில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவே விளங்க வேண்டும். திருடன், கொலைகாரன், சொத்தை அபகரிப்பவன், பொய்யன், வழிப்பறி செய்பவன், மனைவி உறவினர்களை தவிக்க விடுபவன், பெண்களின் கற்பை கெடுப்பவன், ஒழுக்கமற்ற வியாபாரி போன்றவர்களை அவரவர்கள் குற்றங்களுக்கு ஏற்ப நீதி நெறி தவறாமல் தண்டனை அளித்து அவர்களை திருத்தி நாட்டை அமைதியுடன் ஆள்வது அரசன் கடமையாகும். 33ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.